இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது? நம்மை தீமைக்கு விலக்கி காத்திருக்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலை தருகிறது, பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது, சாபத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறது, ஆசீர்வாதம் தந்திருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல் நமக்கு இருக்கிறது. மெயினாக அவர் பண்ணின உடன்படிக்கை எதற்காக? அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக தான், இல்லையா? 1 கொரிந்தியர் 11 கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதாவது போஜனம் பந்தி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாராம்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ என்ன செய்யணும்? நம்ம திருப்பந்தியில் பங்கு பெறும் பொழுது என்ன நினைவு கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை தான் நினைவு கூற வேண்டும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன தந்திருக்கிறது? பாதுகாப்பு தந்திருக்கிறது, விடுதலை தந்திருக்கிறது, பலன் தந்திருக்கிறது, ரட்சிப்பை தந்திருக்கிறது, மீட்பை கொடுத்திருக்கிறது.